தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீட்டில் சனி வருகிறார். 7ல் குரு, 3ல் ராகு, 9ல் கேது. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிதுனத்தை போலவே இவர்களுக்காகத்தான் இந்த வருடம். காரணம், சனி 10 பார்க்கிறார். சனி 3 7 பார்க்கிறார். 7ங்கிறது இவங்களுக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால், 7ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்ப்பதால் வெகு பிரபலம் அடைவார்கள். தனுசு ராசிக்கார அரசியல்வாதிகள்லாம் பெரிய ஆளாயிடுவாங்க. சங்கங்கள்லாம் வச்சுருக்கேன், நான் இந்த யூனியன் வச்சுருக்கேன், இது அதெல்லாம் தலைவரே ஆகிடுவாங்க. அந்த மாதிரிலாம் எதிர்பாராத ஸ்பெஷல் போஸ்டிங்லாம் கிடைக்கும். அதே மாதிரி சனி தரும் பலன்களைப் போலவே குரு தரும் பலன்கள். 7ல் குரு இருக்கிறனால இது வரைக்கும் எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு, இதுக்கு மேலே நான் முடிவு பண்ணிட்டேன், சன்னியாசம் ஏற்றுக்க போகிறேங்கிற ஒரு லெவலுக்கு போனவங்களெல்லாம் கூட இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவார். இப்போலேருந்து லவ் பண்ண ஆரம்பின்னு. நான் குரு 7க்கு வந்துட்டா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதில் என்ன ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம்னா, குரு பெரும்பாலும் லவ் மேரேஜை ஒத்துக்க மாட்டார். குருவுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் பிடிக்கும். லவ்வர்ஸ் எல்லாம் இந்த ஒரு வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் லவ் பண்ணுறது, வீட்டில் ப்ரப்போஸ் பண்ணுறது நல்லது.